உங்க ஹேர் இப்படி டைட்டா சீவுறதுக்கு பதிலா லூஸ் ஹேர் விட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. தாத்தா நான் போயிட்டு வரேன். ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிரமாதம். என் புருஷன் கூட இப்படிதான் சார். நான் என் பேத்தி சொன்னேன். ரொம்ப ரிஸ்கா இருந்தது தெரியுமா? ஹாய் ஜோதி. ஹாய். இன்னைக்கு ரொம்ப அமக்கலமா இருக்க. ஒண்ணும் இல்லையே, எப்ப போலதானே இருக்கேன். இந்த லூசர் உனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு. மேடம், ஏதோ ஒரு சேஞ்ச் தெரியுதே. கண்டுபிடி பாக்கலாம். அதானே என்னன்னு தெரியல. ஹேர் ஸ்டைல் சேஞ்ச். கரெக்ட். தேங்க்ஸ். ஏன் இந்த மாற்றம்? ஒண்ணும் இல்ல, சந்துரு சொன்னாரு. எது? சந்துரு சொன்னாரா? தாத்தா, உங்க பேத்திக்கு காதல் வந்துருச்சு. எனக்கு இந்த ரஜினி படம் ஓகே. இப்ப எப்படி ரோடு போறேன்னு பாருங்க. ஏம்மா, அவன் ஒரு மனுஷனா? நீங்க யாரு, அவன் யாரு? நீங்க உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் கருப்பு கவுன போட்டு வாதாடுற வக்கீலக்கா. அவன் பொய் சாட்சி சொல்ற புறம்போக்கு. உங்க கார் என்ன, பங்களா என்ன, வசதி என்ன? அவன் அடுத்த சொத்துக்கே வழி இல்லாத அனாத டாக்கு. நீங்க ஒரு அழகு தேவதம்மா, அவன் ஒரு அசிங்கமான ஜந்து. சுருக்கமா சொன்னா நீங்க பூக்கற, அவன் சாக்கற. அம்மா, தேங்க்ஸ்மா. இது ஒன்னே போதும். நீங்க சந்துருவை லவ் பண்றதுக்கு இந்த 5 விரலை சாட்சி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த 5 விரல் தலையத்தை நான் குளிக்காமலே இருந்து அழிய விட மாட்டேன். இது எங்க ஆத்தா மங்கம்மா மேல சத்தியம். இப்பயே தாத்தாட்ட போய் உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்றேன். அது இப்ப முடியாது. ஏமா? எனக்கு அவரு பிடிச்சிருக்கு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆஹா, பாதி கிணறு தான் தாண்டி இருக்கீங்களா? ஏமா, மீதிக்கு ஒரு நல்ல ஐடியா கை வச்சிருக்கேன், சொல்லலாமா? சொல்லு. அப்பாடா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நேர சந்துரு வீட்டுக்கு போய் எதுக்கு இருக்க விட்ட வாடகைக்கு பிடிக்கிறீங்க. ராத்திரி ஆனவொன்னு அங்க இருக்க லைட்ட அமர்த்தி 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 போடுறீங்க. அத பாத்துட்டு அவன் ரூம்ல இருக்க லைட்ட அமர்த்தி 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 போட்டான்னா அவன் உங்களை லவ் பண்றதா அர்த்தம். எப்படிமா நம்ம ஸ்டைலு? கன்றாவியா இருக்கு. தேங்க்ஸ். அப்ப நான் அவன் ஸ்டைலுக்கு வந்துடுறேன். வாயா சீக்கிரம். அவன் எப்படி உங்க ஹேர் ஸ்டைல மாத்தானோ அதே மாதிரி நீங்க அவன் ஹேர் ஸ்டைல மாத்திருங்க. எப்படி? கூப்பிட்டு முட்டை அடிக்க சொல்லுங்க. இதே மாதிரிதான் அவனு முறைப்பான். முறைக்காதா, மொட்டை அடிச்சாதான் அவன் முகத்துக்கு பழனி முறை மாதிரி அழகா இருப்பேன்னு ஒரு பிட்ட போடுங்க. அவனை அசந்து வசந்து மொட்டை அடிச்சு உங்க முன்னால வந்தான்னா அவன் உங்களை பிக்கப் பண்றதாக அர்த்தம். எப்படி? செருப்பு பிஞ்சிடும். எனக்கா? உனக்கேதான். வேணாமா, இந்த ஐடியாவே கை விட்டுருவோம். வேணா, ஒண்ணு பண்ணுங்க. இந்த பேப்பர்ல இந்த பேனா வச்சு உங்க மனசுல இருக்க பூரா கொட்டி எழுதி வரைஞ்சு தள்ளுங்க. ஏதாச்சும் பதில் வருதான் பாப்போம். லெட்டர் எழுதுறதுக்கே வைக்கமா? கல்யாணத்தன்னைக்கு காணா போறீங்க போல இருக்க. நான் அந்த ஓரமா நிக்கிறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. எழுதி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்பாடா. Hi, Devi. Hi. யார் நீ? What? That day flower fell down, I took it, came running and gave you, na? என்ன உளறற? இங்கிலீஷ் தெரியாதா? அன்னைக்கு அந்த பூ கிலோ வந்துச்சு, நான் கூட எடுத்து ஓடி வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். நீங்க கூட தேங்க்ஸ் சொன்னீங்களே. ஓ, அதனால? என்னங்க அதனாலன்னு மெதுவா இழுக்கிறீங்க. இப்பெல்லாம் காலம் ரொம்ப பாஸ்டா இருக்குங்க. ஐ லவ் யூங்க. பூ கொடுத்தா உடனே லவ்வா? யாரு உங்களை உடனே லவ் பண்ணது? எத்தனை நாள் நீங்க என் கனவுல ஸ்லோ மோஷன்லயே வந்து என் தூக்கத்தை கெடுத்துறீங்க தெரியுமா? ஆனா நீ என் கனவுல வரவே இல்ல. இப்ப பாத்துட்டீங்களா? இனிமே கண்டிப்பா உங்க கனவுல வருவேன். அப்படியே வந்தாலும் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். ஏன்? எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா? மேனர்ஸ் இல்ல. அது கரெக்ட். இந்த மாதிரி பப்ளிக்கான பிளேஸ்ல லவ் பத்தி பேசுறதுக்கு நீங்க கூச்சப்படுறீங்கன்னு தெரியாதா? இந்த இதான் அட்ரஸ். இங்க நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம லவ் பத்தி டீட்டெயிலா பேசிடலாம். இந்தாங்க. பாய்.